எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க, அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டீல் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு கிச்சன் ஸ்கேலுங்க. இந்த கிச்சன் ஸ்கேல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா வீட்டுக்கும் அத்தியாவசியமான ஒரு பொருள். நம்ம கடையில் ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம், அவங்க ஒரு வெயிட்டில் மெஷர்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா மெஷர்மெண்ட்டில் நிறைய ஏமாற்று வேலைகள் நடக்குது. நமக்குன்னு தனியாக ஒரு கிச்சன் ஸ்கேல் இருந்துட்டு அப்படின்னா அது செக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அந்த கிச்சன் ஸ்கேல் ஒன்று டீல் பண்ணிகிட்ருக்கிற ப்ராடக்ட் ஒன்றை பற்றி தான் நமக்கு பார்க்க போகிறோம். பிராண்ட் நேம் பார்த்திங்கன்னா ஆட்டோமா, ATOM. மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா A123. டிஜிட்டல் ஸ்கேலு, டிஜிட்டல் காம்பேக்ட் ஸ்கேலுங்க. இந்த கலரில் தான் வருது, ஆரஞ்சு கலரில். அதனோட இன்னொரு சைடில் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதனோட இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா யூஸ்டு இன் வைடு அப்ளிகேஷன்ஸ் லைக் எங்கெங்கே யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. கிச்சன்ஸு, லேபரேட்டரி, இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. இதில் 3 வேரியண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வேரியண்ட் பார்த்திங்கன்னா 6 kg 0.1 கிராம்லேருந்து 6 kg வரைக்கும். இந்த மாடல் பார்த்திங்கன்னா 0.02 கிராம்லேருந்து 10 kg வரைக்கும் மெஷர் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இன்னொரு வேரியண்ட் இருக்குது, அது 1 கிராம்லேருந்து 12 kg வரைக்கும் மெஷர்மெண்ட் பண்ணும். பர்டிகுலராக இந்த மாடல் பார்த்திங்கன்னா 0.02 கிராம்லேருந்து 10 kg, அதாவது ஒரு சின்ன ஷாம்பு ஷேஷையில் இருக்கு இல்லையா, அது என்ன ஒரு 5 ml இருக்கும், அது கூட மெஷர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் அவங்க டீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அதர் ஐட்டம்ஸ் அதெல்லாம் போட்டிருக்குறாங்க. நம்ம பர்சனல் வெயிங் ஸ்கேல் கூட இருக்குது, அப்புறம் நம்ம ஜுவல்லரிஸ்க்கு யூஸ் பண்ணுறது, அப்புறம் நம்ம அந்த பெரிய பெரிய லோடு யூஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த லக்கேஜ் ஸ்கேலு, அப்புறம் இந்த ஸ்கேலு A129. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இதான் இதனோட பேக்கேஜு. உள்ளே ஒரு இது கொடுத்துருக்குறாங்க, மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. டிஜிட்டல் ஸ்கேலு, அதனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அக்யூரசி, கெப்பாசிட்டி, அக்யூரசி, யூனிட்ஸு, அப்புறம் டேர் ரேஞ்சு. டேருங்கிறது நம்ம வெயிட் வைக்கிறோம் இல்லையா, அந்த வெயிட்டை மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன லோடு கொடுக்குறோமோ அந்த லோடை மெஷர் பண்ணுறது, அது டேரு. ஆட்டோ ஆஃப், ஒரு 60 செகண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். ஆப்ரேஷன் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 5லேருந்து 35 டிகிரி வரைக்கும் பார்த்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே பார்த்திங்கன்னா LCD 5 digits டிஸ்பிளே போட்டிருக்கிறாங்க. எப்போவுமே ஸ்கேல் வைக்கும்போது என்னென்ன மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹரிசாண்டலாக ஃப்ளாட்டாக வைக்கணும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வேரியண்ட்டாக இருந்தது அப்படின்னா மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்காது. வெயிட் அண்டில் 0 is டிஸ்பிளே, அதாவது 0 வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. புட் த ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் த வெயிங் பிளாட்ஃபார்ம், அதுக்கப்புறம் உள்ளே வைக்க சொல்லியிருக்காங்க. இதான் இதனோட ஸ்கேலில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபுல் கொடுத்துருக்குறாங்க. பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மோடு. அக்கார்டிங் டு வேரியஸ் நீட்ஸ் த மாடல் யூனிட் ப்ரெஸ் த கீ ஆஃப் மோட், யூ கேன் சூஸ் த யூனிட் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. டேர் வெயிங்க, நம்ம வைக்கிறோம் இல்லையா பாத்திரம், அந்த பாத்திரத்தை எப்படி வெயிட் பண்ணுறது போட்டிருக்காங்க. அப்புறம் ஃபுல்லாக கேலிப்ரேஷனோட டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. பேக்கிங் நல்லா தான் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே ஒரு பாலித்தீன் கவர் கொடுத்துருக்காங்க. கட்டப்பை எடுத்துடலாம். கலர் நல்லா இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஆன் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டேர் வெயிட்டுக்குள்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க. மோடு, நம்ம செலக்ட் பண்ணுற மோடு, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு வெயிங் மோடு இருக்கும், அந்த மோடு. அப்புறம் பீசஸ், நம்ம வைக்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு பீஸ் பை பீஸாக என்ன வெயிட்டுங்கிறது இது மெமரி ரெக்கார்ட் ஆகிக்கும், அதுக்கு தான் இது கொடுத்துருக்குறாங்க. இது மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க, பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க.
ஃபார் டொமஸ்டிக் யூஸ் ஒன்லின்னு போட்டிருக்காங்க, டொமஸ்டிக் யூஸ்க்கு மட்டும்தான். பேக் சைடில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, அதனோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்னங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பேட்ரி கொடுத்துருக்காங்க. பேட்ரி வந்து உங்களுக்கு இதாகிடக்கூடாது, தீர்ந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்ட்ராப் பண்ணி அதை ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள 1.5 வோல்ட் பேட்ரி 2 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த ஸ்லிப் எடுக்கலாம். ஸ்லிப் எடுத்துகிட்டு உள்ள அமுத்தி விடலாம். லாக் பண்ணியாச்சு. டிஸ்பிளே பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்ட்டு. நார்மலாக ஒயிட் டிஸ்பிளே வரும், இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. நல்லா கிளியராக தெரியுது. நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது. ஓகே, இந்த இதில் வச்சோன்னா அப்படின்னா 00 வராது. ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சா தான் 00 வரும். ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம், ரீசெட் பண்ணிக்கலாம். 00 வருது. மேலே வந்து கேலிப்ரேஷன் வந்து கிராமில் காமிக்குது. உங்களுக்காக கொஞ்சம் கீழே இறக்கி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு சுவிட்ச் வச்சு பார்க்கலாம், மெஷர்மெண்ட்டு காட்டுதா அப்படிங்கிறது. இது நம்ம மைக்ரோ சுவிட்சு, காட்டுதான்னு பார்க்கலாம். காட்டுது 4.6 காட்டுது, 4.6 காட்டுது இந்த சுவிட்சு. அவங்க வந்து கொடுத்துருக்கிறது வந்து 0.2லேருந்து கொடுத்துருக்குறாங்க. இது 4.6 காட்டுது. அடுத்து இது ஒரு ட்ரில் பிட்டு, இது ஒரு ட்ரில் பிட்டு. நம்ம ஹெவியான டைல்ஸில் போடுற ட்ரில் பிட்டு. இது எவ்வளோ மெஷர்மெண்ட்டு காட்டுதுன்னு பார்க்கலாம். 102 கிராம் காட்டுது. ஓகே, இது சால்ட்ரிங் அயனு ஓஸ்வாலோடது. இது என்ன கிராம் கொடுத்துருக்குறாங்க, வெயிட்டு 40 கிராம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 40 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனோட வெயிட்டு காட்டுதோ பார்க்கலாம். வெயிட்டு வந்து கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். 43.2 காட்டுது, 43.2 காட்டுது. ஓகே, இது வந்து ஒரு சின்ன பூஸ்டர் பம்பு, ஆர்ஓக்கு யூஸ் பண்ணுற பூஸ்டர் பம்பு. எவ்வளோ காட்டுதுன்னு பார்க்கலாம். தெரியுதுங்களா? கிட்டத்தட்ட 692.4 கிராம் காட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ இருக்குது. 692.4 காட்டுது இந்த பம்பு. இது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு. இதில் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 60 கிராம் போட்டிருக்காங்க. தெரியுதா? 60 கிராம் போட்டிருக்காங்க. இது எவ்வளோ காட்டுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அக்யூரேட்டாக இருக்குது. 60.2 காட்டுது. வெயிட் மெஷர்மெண்ட் வந்து அக்யூரேட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த ரஸ்ட்டு கிளீனர். நம்ம ரஸ்ட்டெல்லாம் இதாக இருக்கு இல்லையா, ஸ்க்ரூ, அப்புறம் பேரிங்ஸு, அப்புறம் நம்ம வண்டியில் இருக்கக்கூடிய அது என்ன சொல்லுவோம், க்ளீன் பண்ணக்கூடிய பவர் பிளக், அந்த இதில் உள்ளது. அப்புறம் மோட்டரில் உள்ள க்ளீன் பண்ணக்கூடிய அந்த ரஸ்ட் இருந்ததுன்னா அந்த போல்ட்டு நட்டு எல்லாம் எடுக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரே, மல்டிபர்பஸ் மெயின்டெனன்ஸ் ஸ்ப்ரே. இது என்ன கொடுத்துருக்குறாங்க, 85 கிராம் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? கொடுத்துருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணல. இதை வாங்கின புது பேக், இது வாங்கின புது பேக் அப்படியே கொடுத்துருக்குறது. இது கிட்டத்தட்ட 97 கிராம் இருக்குது. 97 கிராம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு மேலே தூக்கி வச்சோன்னா இந்த மெஷர்மெண்ட் வந்து டிஸ்பிளே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் கரெக்டாக காட்டுது. இது வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் வரக்கூடிய ஷாக் ஆஃப்சரு. பெரிய வெயிட்டு காட்டுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். காட்டுது, தெரியுதுங்களா? ஒரு 556 கிட்டத்தட்ட வெயிட்டு இதாக தான் இருக்குது. மேக்ஸிமம் இது வந்து 10 kg வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க.
10 kg வெயிட் உள்ளது இப்போதைக்கு நம்மகிட்ட எதுவும் இல்லை. இருந்தாலும் அது காட்டுன்னு தான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் இதை பற்றி தெளிவாக பார்த்தாச்சு. ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே தான் அந்த லோட் செல் கொடுத்துருப்பாங்க. அந்த வெயிட் மெஷர் பண்ணுறது அந்த லோட் செல் மூலியமாக தான் மெஷர் ஆகி அதிலேருந்து வெயிட்டாக கன்வெர்ட் ஆகி இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேயில் வந்து வரும். உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு பிசிபி போர்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லோட் செல்லு வைக்கிற வெயிட்டை மெஷர் ஆகி அந்த பிசிபி போர்டு வழியாக சிக்னல் பாஸ் ஆகி அது வந்து இங்கே வந்து மெஷர்மெண்ட்டு தெரியும். கீழே வந்து உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கிரிப்புக்கு 4 ரப்பர் புஷ் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஓரளவு ஓகே தான், நல்லா தான் இருக்குது. கிச்சன் ஸ்கேலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் விட பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்கலாம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம பேட்ரி 1.5 வோல்ட் பேட்ரி 2 போட்டு அப்படியும் கொடுக்குறது இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா இன்கேஸ் பேட்ரி உங்களுக்கு அடிக்கடி ட்ரெயின் ஆகுது அப்படின்னா டைரெக்டாக ஏசியில் கொடுக்குறதுக்கு அடாப்டர் ஆப்ஷனும் இருக்குது. நம்ம ப்ளக்கில் கொடுத்துட்டு அடாப்டர் பின்ன இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா டைரெக்டாக ஏசியில் கூட ஃபங்க்ஷன் ஆகும். அதையும் கூட பார்க்கலாம். அடாப்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் பாக்ஸ் இருக்குது. இது ஒரு கம்பெனி, மேக்ஸ்னு ஒரு கம்பெனி. ஹை குவாலிட்டி ஃபாஸ்ட் சார்ஜிங் லாங் லைஃப் 120 days வாரண்டின்னு போட்டிருக்காங்க. 120 days வாரண்டின்னு போட்டிருக்காங்க. மேக்ஸோட ப்ராண்டு. மொபைல் ஆக்சசரிஸு சர்வீஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிற ஆளுங்க. பாக்ஸில் எல்லாம் ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹை குவாலிட்டி மொபைல் ஃபோன் சார்ஜரு, சேஃபு ஃபாஸ்ட் சார்ஜிங், ஸ்டெபிளைஸ்ட் அவுட்புட்டு, அப்புறம் லோ ரிப்பிள் இன்டர்ஃபரன்ஸு, ஷார்ட் சர்க்யூட் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பவர் எல்இடி மானிட்டர் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட்ஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸு கூட சப்போர்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. பாக்ஸில் பார்த்திங்கன்னா குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 10 pieces இது கொடுத்துருக்குறாங்க. இந்த அடாப்டர் வந்து இதுக்கு சூட் ஆகும். 6 வோல்ட்டு தான் மேக்ஸிமம். அதனோட இது வந்து இது 5 வோல்ட் அவுட்புட்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கொடுத்துருக்குற வோல்ட்டை விட அதிகமாக போகாமல் இருக்கணும். இது 5 வோல்ட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ அடாப்டரு பார்த்துடலாம். எல்லாமே இந்த மாதிரி செப்பரேட் பேக்கிங் கொடுத்துருக்காங்க. சரிதா? செப்பரேட் பேக்கிங்காக வருது. உள்ளேயும் தனித்தனியாக டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இதை கூட ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சரி, ஓகே. பவரில் கொடுத்துட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு பவரில் கொடுத்துட்டு வேலை செய்தான்னு பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்குற உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன், நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் பேட்ரி வந்து நம்ம அதில் சார்ஜ் இருந்து ஆக்டிவேட்டில் இருந்தாலுமே நம்ம இந்த பின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிடுது. இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் பின்னு கொடுத்துருக்குறேன். சப்ளை இன்னும் ஆன் பண்ணல. பாருங்கள், பின்னு இருக்குதா? வீடியோ தெரியுதா? பின்னு இருக்குது. இங்கே டிஸ்பிளேல எதுவும் தெரியல. பின்னு எடுக்கிறேன், டிஸ்பிளே வருது. தெரியுதா? டிஸ்பிளே வருது. இப்போ பின்னை கொடுக்குறேன், டிஸ்பிளே போயிடும். டிஸ்பிளே போயிடுச்சு. அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சரி, பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். பவர் கொடுத்தாச்சு, ஆன் பண்ணிடலாம். லைட் எரியுது. டிஸ்பிளே காட்டுது. ஸோ இதில் பேட்டரியிலையும் ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம ஏசியில் நம்ம அடாப்டர் கொடுத்து அடாப்டர் வழியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கரண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இபி லைன் வராது, ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகும். பேட்டரியோட பவரில் இது வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் வந்துச்சு அப்படின்னா பேட்டரி போகக்கூடிய சப்ளை வந்து கட் ஆஃப் ஆகிடும். நம்ம வந்து ஏசியில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதனோட லென்த்து, விட்டு, ஹைட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 கிட்டத்தட்ட ஒரு 21 சென்டிமீட்டர் இருக்குது லென்த்து. விட்த்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 14.5 சென்டிமீட்டர் இருக்குது.
ஹைட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்குது. ஹைட்டு 5 சென்டிமீட்டர், லென்த்து 21 சென்டிமீட்டர், விட்த்து வந்து 14.5 சென்டிமீட்டர் இருக்குது. வெயிங் ஸ்கேலில் வரக்கூடியது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 செல்லு வரும், 1.5 வோல்ட் செல்லு, அப்புறம் அதனோட மேனுவல், அப்புறம் அந்த வெயிங் ஸ்கேல் ஒன்று, அப்புறம் அதனோட பாக்ஸு. இதில் வரக்கூடியது இதுதான். எக்ஸ்ட்ரா பேட்ரி வேணும் அப்படின்னா அடாப்டர் வேணும் அப்படின்னா அடாப்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அது வந்து இன்பில்ட்டாக வராது. அடாப்டர் வந்து நம்ம அடிஷ்னலாக வாங்கிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது, டைம் இல்லை போடுறதுக்கு. எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ தான் நான் போடுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.